ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்லப்பிள்ளையே, நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தி கூற திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடியே வந்துவிட்டேன். கால் கடுக்கிறது என் செல்லமே, வரவேற்பாயா என்னை? நீ எதையெல்லாம் நினைத்து வருந்துகின்றாய் என்பது உன் முருகப்பெருமானுக்கு நல்லாவே தெரியும். இந்த நொடி பொழுதிலும் நீ அதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். கவலைப்படாதே, நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ அடைய போகும் அந்த வெற்றி இன்று வரை ஏன் தாமதமாகிறது என்று தானே வருந்து கொண்டிருக்கிறாய். தாமதம் கூட ஒரு நேரத்திற்கு நல்லதுதான். உனக்கு தாமதமாகும் அதே வேளை உனக்கு மிக பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. நீ நினைத்தது கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. ஏனென்றால் உனக்கு அது நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. நீ ஒரு தனி மனிதன் இல்லை, உனக்கு பின்னால் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நிச்சயம் நீ நினைத்தது போல, நீ கேட்டதை போல நான் எல்லாவற்றையும் உன் வீடு தேடியே வந்து தரப்போகிறேன் என் செல்லமே. மேலும் உனது இரக்க குணம், பிறருக்கு உதவ வேண்டுகிற என்கிற உன்னதமான மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம், அப்படி இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அப்படித்தானே உன் வாழ்க்கையின் நாட்களை துன்பங்களுடனும் பிரச்சனைகளுடனும் கடந்து வந்த உனக்கு இன்றிலிருந்து உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. என் செல்ல பிள்ளையை, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு வெற்றிதான் கிடைக்கப் போகிறது. உன் சிறிய முயற்சியே மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்க காத்திருக்கிறது. உன்னுடைய நெடுநாள் போராட்டமும், நெடுநாளாக நீ சந்தித்து வந்த பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் ஓடப்போகின்றன. முருகா, எனக்கான நேரம் எப்போது வரும் என்று ஒவ்வொரு முறையும் என்னை வணங்கும் போதும் கேட்டாய் அல்லவா? என் செல்ல பிள்ளையே, அந்த நேரம் உனக்கு தொடங்கிவிட்டது. அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது. போதும் அப்பா துன்பம் என்று மன்றாடினாய் அல்லவா? இனி துன்பம் என்பது உன்னை கண்டு அஞ்சி ஓடிவிடும். நீ அனுபவித்த பலவிதமான சோதனைகள் இனி உன்னை திரும்பி கூட பார்க்காது. இனி உன் காலடி படம் இடமெல்லாம் அதிர்ஷ்டம்தான். என் செல்ல பிள்ளையே, நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய். அதேபோல்தான் நீ எந்த இடத்திலும் நல்லதாகத்தான் நினைத்து நல்லதாகவே செய்து கொண்டிருக்கிறாய். அப்படி நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உனக்கான பல இடைஞ்சல்கள், பல விமர்சனங்கள் உனக்காக காத்திருக்கும். அதை நீயே அனுபவபூர்வமாக அனுபவித்திருப்பாய். எத்தனை சிறந்த மனிதனாக இருந்தாலும் விமர்சனமும் வம்பு வார்த்தையும் உன்னை நோக்கி விழத்தான் செய்யும். அவற்றையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது. இக்கட்டான சூழ்நிலையில் நீ மாட்டிக்கொண்டதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். எல்லாவற்றுக்குமே முடிவு வரப்போகிறது. ஏனென்றால் கால நேரம் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது தானே. கோடை காலமும் துன்ப காலமாகவும் இருந்த உனக்கு வாழ்க்கையில் உன் மனம் குளிரும் காலமாக கொண்டு வரப்போகிறேன். நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேட்பாய்தானே? எல்லாமே சரியாகிவிடும் என்று நினைக்கிறது தான் நம்பிக்கை. எல்லாமே சரி செய்யலாம், பார்த்துக்கிடலாம் என்று யோசித்தா அது உன்னோட தன்னம்பிக்கை. எல்லாவற்றையும் சரி செஞ்சுதான் ஆகணுங்கிற சூழ்நிலை தான் எல்லோருக்குமே வாழ்க்கை. ஆகவே உனக்காக உன் முருகப்பெருமான் நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கண்ணீர் வடிக்க நான் விடவே மாட்டேன். யார் உன்னை பழித்து பேசினார்களோ, யார் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ, யார் உன்னை அவமரியாதை செய்தார்களோ அவர்களை உன்னை நாடி தேடி ஓடி வந்து உனக்காக காத்திருக்கும் காலமாக இருக்கும். நீ எதிர்பார்த்த விஷயமும், உனக்கு பெரும் பிரச்சனையாக இருந்த விஷயமும் எல்லாம் இப்பொழுது நொடி பொழுதில் சுலபமாக உன்னை கடந்து போகும். எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு தடை வருகிறது என்று நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா? அதை எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமான் மாற்றி நீ எது செய்தாலும் அதில் ஒரு சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கும்படி நான் செய்து விட்டுகிறேன். ஆனால் இவற்றையெல்லாம் செய்வதற்கு கொஞ்சம் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். மேலும் கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். நான் ஒன்று சொல்லட்டுமா? பசி தோன்றிய நேரத்தில் அறுசுவை உணவே உண்டாலும் முடிவு ஒன்றுதான். வயிறு நிறைந்து பசி தீர்வதே.
அதுபோல கந்தை துணியை உடுத்தி கொண்டு வலம் வருகிறான் ஒருவன், பட்டு துணிகளை கட்டிக்கொண்டு ஆடை அலங்காரத்துடன் வலம் வருகிறான் மற்றொருவன். இரண்டின் பலனும் உடலை போர்த்தி கொள்வதே தான். ஆகவே ஒரு செடியிலோ மரத்திலோ பழங்கள் அதிகம் பழுத்து விட்டால் பிறர் பறிப்பதற்கு ஏதுவாக அவை வளைந்து கொடுக்கிறது. அதுபோலத்தான் உன்கிட்ட செல்வம் அதிகமாக இருந்தால், நான் சொல்வதை நன்றாக கேள், உன்னிடத்தில் செல்வங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்படி இருந்தால் இல்லாதவர்களுக்கு நீ நிச்சயம் தானம் செய்ய வேண்டும். சாதம் ஒரு பிடி கூட போட்டு பசி என்று யாராவது ஒருவருக்கு கொடுத்து பாரேன், உனக்கானது நல்லது நிச்சயமாக நடக்கும். உனக்கு பல கோடி நன்மைகள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என் செல்லமே. மலை போல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பனி போல உருகப் போகிறது என்று எல்லோரும் சொல்வார்கள். நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. யார் நினைத்தாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறாய், இந்த திருச்செந்தூர் முருகன் பாதுகாப்பில் இருக்கிறாய். ஏன் கவலைப்படுகிறாய்? வேலுண்டு வினையில்லை முருகா என்று சொல்கிறாய் அல்லவா? யாம் இருக்க பயமேன் என்று நீ திரும்பும் இடமெல்லாம் உனக்கு நான் காட்சி தருகிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் எதிரிகள் கூட உன்னை ஒரு நொடி கூட நெருங்க முடியாது. இந்த முருகப்பெருமாவின் பார்வையில் நீ இருக்கிறாய், மகிழ்ச்சியாக இரு. யாரும் எதுவும் உன்னை செய்துவிட முடியாது. இதோ உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும். உனக்கு மலை போல துன்பங்கள் வந்தாலும் எளிதில் பனிக்கட்டி உருகுவது போல் உருக்கி விடுவேன். எப்பொழுதும் உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள். இந்த நொடி முதல் என்ன நடந்தாலும் சரி, இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காக நான் செய்ய போகும் மாய வேலைகள் தான். அது உனக்கு பார்ப்பதற்கு உனக்கு நல்லது போல தெரியவில்லை என்றாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாகவே இருக்கும். ஆகவே நடக்கும் எல்லாவற்றையும் நானே நடத்தி காட்டுவேன். இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டம் முடிவுக்கு வரணும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும், பல விஷயங்கள் கிடைக்காமல் போகும். அப்படி கிடைக்காமல் போகும்போதும் கிடைக்காததும் எதிர்பாராத போது நடக்கிறது எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதானே. ஆகவே நீ பொறுமையோடு இருந்தாய் என்றால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக உன் கிட்ட வந்து சேரும் என் செல்லமே. இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு. நான் சொல்வது அதுதான். வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவம் பெற்ற நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய். கவலையேப்படாதே. இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாக மாறப்போகிறது. இனி நிகழ்காலமானது திருப்பு முனை காலமாக மாறிவிட்டது. ஆகவே உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு காத்திரு. மகிழவும் மனம் குளிரவும் நிச்சயமாக உன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னை அருளாளிப்பேன். உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏனென்றால் இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.